அட இங்கே பாருடா 2 மில்லியன் போகுது. ப்ரோ ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ. வீடியோ ப்ரோ. வீடியோ ப்ரோ. ஃபுல் வீடியோ பார்க்கலாமா? இதே மாதிரியான விஷயங்கள் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்தியல் ஹேக்கிங் தமிழ்ல லேர்ன் பண்ணனா உங்கள் சைபர் வச்சு அந்த யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். டோன்ட் டூ எனி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபிஷிங் அட்டாக்னா நார்மலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லிங்கை கிளிக் பண்ண முடியாமல் நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து அட்டாக்கருக்கு போயிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதுலேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் ஓஎஸ் ஓப்பன் பண்ணி லினக்ஸ் அப்படின்னு என்ன ஓப்பன் பண்ணால் ஒன் ஆஃப் ஹேக்கிங் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸாக பேசலாம். ஓகே, ஜஸ்ட் அதில் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரூட் யூஸராக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ரூட் யூஸராக அப்படி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த அட்மின் யூஸர்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து அட்மின் சொல்ல செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஓஎஸ் இந்த அட்மின் சொல்கிறது தான் எல்லாமே செய்வாங்க. ஓகே, அட்மின் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் சீக்கர்னு அந்த டூலை வந்து சிடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கால் பண்ணிடும். கால் பண்ணதுக்கப்புறம் அந்த சீக்கர் டூலில் வந்து நம்ம கரெக்டாக ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்எஸ்ன்னு கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கா நம்ம லேப்டாப்பில் இருக்கா அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி நான் ஆல்ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதனால் இருக்கா சீக்கர் .py இருக்குது. ஸோ வந்து பைத்தான் 3ன்னு சொல்லிட்டு ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் விக்டம்க்கு வந்து எந்த மாதிரி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கும். அது வந்து வாட்ஸ்அப் ஜூம் மீட்டிங் அது மாதிரி என்ன கொடுக்கும். ஜஸ்ட் ஜூம் மீட்டிங் நம்பர் 5 கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்து நம்மளுக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் இதாகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகி போர்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜென்ரேட் ஆனால் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அதுலேயே அதே மாதிரி ரூட் யூஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு போர்ட் நம்பர் இதாகிடுச்சு. இந்த போர்ட் மூலமாக நமக்கு டேட்டாஸு உள்ளே வரப்போகிறோம். ஓகேவா, போர்ட்னா என்ன, அதாவது நெட்வொர்க்கிங் எதாவது நீங்கள் பேசிக்லேருந்து வரணும். ஜஸ்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா போடுவோம். அதே மாதிரி சிடி எல்எஸ் எல்லாம் சொல்லிலாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸோட கமாண்டாக ஒரு நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுவோம். ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்னல் லிங்க் ஜென்ரேட் ஆகிடுச்சு அந்த போர்ட் நம்பர் மூலிமா. அதை வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் மட்டும் இது பண்ண முடியும். ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் வேற ஒரு விக்டம், அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் அவங்களோட இதை வந்து நம்ம எடுக்கணும். ஜஸ்ட் இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸ் கமாண்டுக்கு என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி ஓகே அந்த கமாண்ட் போட்டோன்னே நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்கு ஜென்ரேட் ஆனோடனே அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து நார்மலாக வந்துட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு என் தம்பிக்கு என் தம்பியை வந்து சென்ட் பண்ண சொல்லி கிளிக் பண்ணுடா அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ண தட்டி நம்ம வெயிட் பண்ணால் மட்டும் போடும். ஓகேவா, இப்போ கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன ஏற்பட்ட கோட் வேர்டு எல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா லினக்ஸ்னா என்னது, இந்த சூடோ எஸ்யூ அப்படின்ற ரூட் யூஸ்னா என்னது, இதனால் என்னது ப்ரோ எனக்கு எதுவுமே புரியலை ப்ரோ, இதெல்லாம் எப்படி ப்ரோ கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே யாரும் குழப்பிக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ எடுக்காண்டி போடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஏற்பட்ட வியூஸ் அண்ட் ஏற்பட்ட கமெண்ட்ஸ் போயிடுச்சு. ஸோ ஏற்பட்டது வந்து எப்படி அப்படின்னு கேட்டுலாம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட். இது ரொம்ப ஈஸி, அவள் தான் முடிஞ்சு. இதை கிளிக் பண்ணுறதுமே வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இது இந்த ஹேக்கிங்கில் ஒன் ஆஃப் த பேசிக் அட்டாக். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக பிகினர்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது எடுக்காண்டி இப்போ சொல்கிறோம் கேட்டிங்கன்னா அப்கமிங் டேஸில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெட்வொர்க்கிங் தான் ஓஎஸ்னா என்னது லினக்ஸ் சொல்லிட்டு நம்ம அப்கமிங் டேஸில் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் என்ன எங்கே இருந்தாப்புல எல்லாமே வந்து யூஸ்பாங்க. அவள் என்ன ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாப்புல லினக்ஸு அது மட்டும் நம்ம என்ன CPU 8GB RAM 4GB அதே மாதிரி எந்த க்ரோம்லேருந்து லாகின் பண்ணிக்கலாம். அவள் ஐபி அட்ரஸ் பாருங்கள், ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. அண்ட் எந்த கண்ட்ரி எல்லாமே படிச்சோம், ஏசியன் இந்தியன் எல்லாமே வந்துச்சு. அண்ட் என்ன ஜியோ சிம் முடக்கொண்டு வந்துருச்சு, எல்லாமே அப் டு டேட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மெயினாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் அவரோட லைவ் லொக்கேஷன் வந்துச்சு. இப்போ தலைவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சு இதில் வந்து நார்மலாக எந்த பிளேஸ் அப்படின்னு ஜஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் அண்ட் வேர்ட்ஸ் அந்த அட்டாக் அந்த இது மாதிரி எப்படி நம்பர்ஸ் இது வந்து உங்களுக்கு போக சொன்னால் புரியும். ஓகேவா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி பார்த்தீங்கன்னா தம்பி எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோட்டில் சுற்றி இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்க ரோடு கம்மி ஒத்தக்கடை ரோட்டில் வந்து இங்கே சுற்றி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அவள் தான் அட்டாக் முடிஞ்சு. இதை வந்து நீ ஈஸியாக வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கலாங்க சார். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, நான் எல்லாம் கற்றுக்கணும் ப்ரோ, எனக்கு எப்படின்னு சொல்லித்தாங்க ப்ரோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி பல எஜுகேஷனான விஷயங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டினா என்னது, எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னது, நீங்கள் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் சைபர் செக்யூரிட்டி ஆகணும், நெட்வொர்க்கிங்னா என்னது, ஓஎஸ்னா என்னது, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங் தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஓகே ப்ரோ, இப்போ வந்து இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொன்னேன். இதுலேருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் நீங்கள் பண்ண
பண்ண வேண்டியதுலாம் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த லிங்க்கை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஒன் ஆஃப் த பேசிக் அட்டாக்னா சொல்லி இது வந்து ஈஸியாக நீங்களே இப்போ உள்ள ஜென்ரேஷனாக கண்டுபிடிச்சா ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டிங்ஸ் வராது. என்ன .com சும்மா நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ப்ரோ புரியலை ப்ரோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணால் இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ப்ரோ இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது ப்ரோ, அவங்க ஃபோனை எப்படி ப்ரோ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பண்ணுன்னா உங்கள் அப்பா அம்மா ஃபோனை வாங்கி டிஃபால்ட்டு க்ரோம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். க்ரோம் அண்டு கூகுள் ரெண்டுலேயுமே போயிட்டு உங்களோட லொக்கேஷன் மைக்கு கேமரா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கீஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது குக்கீஸ் வாங்க நம்ம டேட்டாஸ் வந்து வெளியே சராமல் இது ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம பர்மிஷன் கொடுக்காம நம்ம டேட்டாஸ் வந்து வெளியே ஸோ அதனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கினாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஃபிஷிங் அட்டாக்னா என்னது, அந்த ஃபிஷிங் அட்டாக் எப்படி ரன் ஆகுது, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாமே லேர்ன் பண்ணோம். ஜஸ்ட் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு லேர்னர் தான். என் கூட சேர்ந்து யார் யார் லேர்ன் பண்ணணும், சைபர் செக்யூரிட்டியை வந்து ஒரு எண்ட் டு எண்ட் கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்டென்ஷன்ஸ்னால் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சைபர் வச்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. இல்லை நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாவோ ப்ரோ மிஸ்டேக்கு ப்ரோ நல்லா பண்ணியிருந்தீங்க, நெக்ஸ்ட் டைம் அதை விட பெட்டராக பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ல எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.